தினம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி வரைக்கும் திரையோதசி திதி. அதுக்கப்புறம் தாங்க சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகம். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூளம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று லாபமோ லாபம், தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்திலுமே லாபம் தாங்க. ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு வந்து பேசுவாங்க. அது காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவர்கள் மூலமாக ஒரு லாபம் இன்று உங்களுக்கு இருக்கு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, வேலை சார்ந்த அந்த எண்ணம் தான் முழுக்க முழுக்க மனசுல இருக்கும். உங்களுடைய தாயின் மீது அதிகப்படியான பற்றுதலும் பாசமும் இன்று வெளிப்படும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஒரு டூர் போவோம். அடுத்த லீவ் தீபாவளி எல்லாம் வருது இல்லையா? அப்போ கங்கா ஸ்நானம் சொல்லுவாங்க. நம்ம கங்கையிலே போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு அதற்கான ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க. அதை சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. சில நபர்கள் தொழில் சார்ந்த சில ஒப்பந்தங்கள் நீங்க போடுவீங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள், பேச்சின் மூலமாக பிரச்சனைகள், குடும்பத்துல சிறு சிறு சஞ்சலங்கள், சலசலப்புகள் எல்லாமே இருக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலமாக தொல்லைகள். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பணவரவு இன்று உங்களுக்கு இருக்கின்றது. இன்று ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. இன்று முழுவதும் உடலும் மனசும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதனால செலவுகள் ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. இன்று கன்னிராசிக்காரங்க உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தொழில் சார்ந்த ஒரு பயணம், வியாபாரம் சார்ந்த ஒரு பயணம், இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதே மாதிரி பயணங்கள் போகும்போது அதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள், புதிய பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே சேரும். நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த விடுமுறை தினம் தான். மனசுல என்னென்ன நினைக்கிறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே இன்று நிறைவேறும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. தாயின் மீது அதீத பாசம் வெளிப்படும். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. ஓகேங்களா? பயணங்களும் இருக்கின்றது. அப்போ அந்த பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமா போங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். அது நீங்க வீட்டுல இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்க, வியாபாரம் பண்ற இடத்துல சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய சிறப்பான ஒரு நாள். ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள், தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்தோம், ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இந்த விஷயத்தை எல்லாம் சாதிக்கணும். அதை சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் உதிக்கும். அதை சார்ந்து நீங்க செயல்படுவீங்க. அதுல நீங்க நினைத்த மாதிரியே வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, நல்ல நல்ல காரியங்கள், வெற்றிகள் அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பேச்சின் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள், பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத எதிரிகள், எதிர்பாராத தொல்லைகளால் அவதிப்படக்கூடிய ஒரு நாள் இன்று. ஆனா எதிர்பாராத ஒரு பணவரவு, தனவரவு இன்னைக்கு இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு, எல்லா வேலையும் ரொம்ப அழகா பார்ப்பீங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. நண்பர்கள் வேலை இல்லாம இருக்காங்க, இல்ல பிறந்து அவங்களுக்கு ஒரு பண கஷ்டம்னு வச்சுக்கோங்க, அந்த உதவிகளை எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா வந்துக்குவாங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் அதிகமா இருக்கு, விரயங்கள் அதிகமா இருக்கு. சில நபர்கள் தொழில் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க, அந்த தொழில சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று தூக்க குறைவுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி படுத்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்குன்ட்டு அந்த நேரத்துலாம் கரெக்டா யாராவது ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்க. இதனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உணவு விஷயத்துக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.